எல்லோருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோயிலுக்கு போய் நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நமக்கு எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நாம் இறைவனிடம் விண்ணப்பிக்கிறோம். ஆனால் அது எப்படி செய்யணும்னுட்டு இருக்குது இல்லையா? அப்படி செய்வதற்கு ஒரு வழி இருக்குது. முதல்ல போன உடனே நம்முடைய கோரிக்கைகளை இறைவனிடத்தில் நம்ம சொல்லவே கூடாது, பிரார்த்தனை பண்ணவே கூடாது. முதல்ல இறைவனை நன்றாக அவனுடைய திருக்காட்சியை கண்ணார கண்டு அவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். அவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். ரொம்ப அதாவது அவனுடைய திருநாமங்களை வாழ்த்தாக சொல்ல வேண்டும். இது வைணவத்தில் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அற்புதமான மரபு. பொதுவாகவே ஒரு பெரியவரை போய் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கிங்களாம். இந்த பெரியவரை பார்க்க போகும்போது முதல்ல போய் நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல எடுத்து சொன்னோம்னா அவர் கொஞ்சம் யோசனை பண்ணுவார். ஒரு கடனே வாங்கணும், ஒரு 5000 ரூபா கடன் வாங்குறதுக்காக போனோம். கதவை தட்டினோம், உள்ளே போகிறோம். நேராக போயிட்டு எதுக்காக வந்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன்னு சொன்னால் அவரை தரமாட்டார். வந்தவொடனே இந்த மாதிரி ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேட்குறானேன்னுட்டு நினைப்பார். அப்படி உட்காந்து 6 மரம் சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுனீங்க பாருங்கள், என்ன மாதிரி பேச்சுங்க அது. இப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் அவருக்காக அவ்வளோ பரிந்து பேசுனீங்க. அப்போது நீங்கள் இந்த கிராமத்து மக்களுக்கு இப்படியெல்லாம் உதவி பண்ணீங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட நீங்கள் உதவி பண்ணீங்க போல இருக்க. இப்படி நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா கூட அந்த காலத்தில் இருந்து மக்களுக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அவருடைய வரலாறுகளை அவருடைய பெருமைகளை பேசினால் அவருடைய மனம் மகிழும். அதற்கு பிறகு அவராக கேட்பார், சரிங்க ஏதோ வந்திருக்கிறீங்க போல இருக்குது, காரியமாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்கள் அப்படி தயங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க, கொஞ்சம் முடையாக இருக்குது, பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னா உங்களுக்கு இல்லாத தாங்க இதை தரங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதாவது நாம் போன காரியம் வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய சாத்தியம் அந்த ஒரு அமைப்பில் இருக்குது. இது ஒரு உளவியல். காரணம், எல்லோருமே பெருமையை விரும்புகின்றார்கள், தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஏன்னா புகழ்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எஞ்சி நிற்பது அவர்கள் செய்த காரியங்களும் மற்றவர்கள் அவர்களை பற்றிய புகழ்கின்ற புகழ்ச்சியும். அதைத்தான் ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் நமக்கு அற்புதமாக சொல்லித்தர்றார். இது அப்படியே நீங்கள் பகவான்கிட்டே நீங்கள் வந்து பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் பகவான் மகிழ்ந்து விடுவான். காரணம், ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நம்ம புகழுகின்ற பொழுது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி கூட புகழுவோம். ஆனால் பகவானுக்கு எக்ஸாகரேஷனே கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் கூட அதை விட ஒரு படி மேலே தான். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி அந்த புகழுக்கு உரித்தானவன். அவனை புகழ்வதன் மூலமாக நாம் மிகப்பெரிய பெருமையை பெறுகிறோம், நம் மகிழ்ச்சியை பெறுகிறோம். இதுக்கு மங்களாசாசனம் என்று பெயர். அந்த காலத்து மகான்களெல்லாம் கோயிலுக்கு போனோம்னா இறைவனை குறித்து ஒரு பாடலை ஏற்றுவார்கள், இல்லாவிட்டால் வாழ்த்து தெரிவிப்பார்கள், இல்லை மற்றவர்களுடைய வாழ்த்து பாக்களை அவர்கள் வாயார பாடி அந்த இறைவனிடத்திலே மனம் உருகுவார்கள். இதுதான் ஒரு முறை. நமக்கு கவிதை எழுத தெரியாது, அதே நேரத்தில் நமக்கு வாழ்த்துப்பாவும் சொல்ல தெரியாதுன்னா ஏற்கனவே சொன்ன மகான்களுடைய வாக்கை நம்ம அந்த இடத்துல நம்ம வாயார சொல்லி வணங்குவது. வாயார என்ன சொல்லி வாழ்த்துவனே, பாடாத பாட்டி ஒன்றும் பாட்டல்ல அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் நமக்கு முன்னோர்கள் மொழிந்த மொழிகளை பெருமாள் இடத்துல போய் விண்ணப்பிக்கிறது நமக்கு சால சிறந்த பலனை தரும். சரி, என்ன சொல்லி விண்ணப்பிக்கிறது? நீங்கள் அஷ்டோத்தர அர்ச்சனைகள் பார்த்துருப்பீங்க, லட்சார்ச்சனை பார்த்துருக்கிறீங்க, சகஸ்வநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்வதை பார்த்துருப்பீங்க. அர்ச்சனைன்னா அவர்களை போற்றுதல் என்று அர்த்தம். நமக்கு அப்படியெல்லாம் தெரியாது. ஓம் கேசவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. சரி, அதெல்லாம் நமக்கு வரலையே. இப்போ தமிழ் அந்த மாதிரி மந்திரம் இல்லையா? இப்போ எல்லா இடத்துலையும் தமிழ் அர்ச்சனை பண்ணணுங்கிறோம். தமிழ் அர்ச்சனை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கட்சி, இல்லைன்ட்டு ஒரு கட்சி. ஆனால் முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்டாள் சொல்லி தந்திருக்கிறா, தமிழாலே இறைவனை நீ வணங்கலாம், போற்றி வணங்கலாம். போற்றி வணங்குவதற்கு அவள் 6 அற்புதமான மந்திரங்களை, அது மந்திரம்தான், தமிழனாலே மந்திரம் தானே, சொல்லி தந்திருக்கிறாள். அந்த மந்திரம் ரொம்ப ஒரு குழந்தை கூட சொல்லலாம், எந்த சிக்கலும் கிடையாது. அதுதான்
ஆண்டாள் நாளைக்கு சொல்கிற திருப்பாவையினுடைய அடிநாதம். அதை சொல்லி பகவானை வணங்கலாம். இது தினசரி கூட நீங்கள் பூஜை அறையில் ரொம்ப நேரம் ஆகாது, மொத்தம் 6 செகண்ட் 10 செகண்டு தான் ஆகும். பகவானுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. இதை சொல்லிவிட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வச்சிங்கன்னா பகவான் அந்த பிரார்த்தனையை 100% தலை கட்டிவான், உங்களுக்கு அது சாதகமாகும்படியாக செய்வான். சரி, அது என்ன பிரார்த்தனை பார்ப்போமா? இது ஒரு திருப்பாவை பாசுரம், ரொம்ப எளிமையான திருப்பாவை, ஒரு குழந்தை கூட புரிகிற மாதிரியான திருப்பாவை. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. அவ்வளோதாங்க இந்த 6 மந்திரம். கடைசி 2 வரி நம்முடைய பிரார்த்தனை. எப்படி? அன்று உலகம் அளந்தாய் எடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே எற்றிப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். என்ன அழகான பாட்டு பாருங்கள். என்னைக்கோ நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இறைவனுடைய பெருமையாக பாடி இது பார்த்தோம்னா விஷ்ணு புராணத்தை படிக்கிற மாதிரி, ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிற மாதிரி, ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுற மாதிரி இந்த 6 அழகான இந்த பாக்களை நாம் அந்த மந்திரத்தினுடைய தொடர்களை சொல்லி இறைவனை வாழ்த்துவதன் மூலமாக இத்தனை விஷயங்களும் நம்ம சொல்கிறோம். இப்போது வேத மந்திரம் இது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் எடி போற்றி அப்படிங்கிறது வேத மந்திரம். இதம் விசக்கிரமே திரேதானி ததே பதம் சமூடமஸ்ய பாகம் சுரே த்ரீணி பதா அப்படின்ட்டு வருது இல்லையா? அதைத்தான் அன்று இவ்வுலகம் அளந்தாய். ஒரு காலத்தில் அதுவும் யாருக்காக? இந்திரனுக்காக. இந்த மாவலிகிட்ட போய் அந்த 3 அடி மண்ணை கேட்டு 2 அடியால் அளந்தாயல்லவா, அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு. இப்போ யாருக்கோ பெருமாள் தனக்காக போய் வாங்கலை இல்லையா? அன்று உலகம் அளந்தாய், அதனால தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பெருமாளுக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்தாள். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. இப்போது அந்த விஷ்ணு புராணம் முடிஞ்சு போச்சு, ஸ்ரீமத் பாகவதம் முடிஞ்சு போச்சு. அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய், நேராக போய் ராவணனை நீ அடித்தாய் அல்லவா, அந்த தேஜஸ் அந்த வீரம் அதற்கு ஒரு பல்லாண்டு. அதற்கு அன்று நேர்ந்த சராசரரை, அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெண்கணைக்காகுத்தன் அப்படின்ட்டு சொல்கிறார். எப்படி? தலைகள் 10 உதிர ஓட்டி ஓர் வெண்கணை உய்த்தவன் அப்படின்ட்டு மங்களாசாசனம் இல்லையா? அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்தயம் அண்ணல் அப்படின்ட்டுலாம் சொல்கிறார். பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தவன் அப்படின்ட்டு மங்களாசாசனம் செய்கிறார். எப்படி? சென்றங்கு சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய், அந்த வீரத்துக்கு ஒரு வணக்கம். இப்போ ராமாயணம் வந்துருதா? பொன்ற சகடம், பொன்றனா முடிந்து போகும்படியாக சகடாசுரனை, சகடாசுர பஞ்சனாயா என்னட்டு அந்த கோத்திர பிரவரத்தில் வரும். அப்படி சகடாசுரனை, சகடம் என்ன? ஒரு வண்டி சக்கரம். நம்முடைய வாழ்க்கை பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படி என்று வண்டி சக்கரம் மாதிரி இருக்குது. அந்த வண்டி சக்கரம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, எத்தனையோ பிறப்புகள். அப்போது இந்த பிறப்பிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை யார் உதச்சி காலி பண்ண முடியும்? பெருமாளால் தான் முடியும். அப்படி சகடாசூரனை எப்படி வதம் செய்தாயோ அந்த மாதிரி இந்த பிறப்பு இறப்பு சூழல் என்கின்ற இந்த கர்ம சக்கரத்தை நீ ஒழிக்க வேண்டும். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாள் கடல். விரோதத்தை விரோதத்தால் 2 விரோதி வந்தான். இந்த விரோதியை எடுத்து அந்த விரோதியை கன்று அரசன் அரக்கனை எடுத்து விளவரசனை அந்த மரத்தின் மீது தூக்கி எறிந்தான். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. இந்திரனுக்கு சாப்பாடு இல்லைன்னு கோபம்,
பரமாத்மா தான் அவனுக்கு தெரியல இல்லையா. ஆகையினால் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய கை வலிக்கும்படியாக அவன் என்ன பண்ணான், மழையை பொழிந்தான். இந்த ஆயர்களெல்லாம் திணறிய போது தன்னுடைய சுண்டு விரலாலே அந்த கோவர்த்தன மலையை எப்படி கையால் தூக்கி ஒரு 7 நாட்கள் அவர்களையெல்லாம் காப்பாற்றினான். அவர்களுக்கு பசி இல்லை, பஞ்சம் இல்லை, மழையினுடைய அந்த கொடுமை இல்லை, காப்பாற்றினான். இப்போ இந்திரனை போய் தண்டிக்கலை. ஏன்னா அவன் ஆஸ்ரிதன், விவரம் புரியாமல் செய்கிறான். ஒரு குழந்தை தப்பு பண்ணால் தாய் அடிப்பாளா, பேசாமல் இருப்பாளே தவிர போய் அழட்டுன்னுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவாளே தவிர அப்புறம் திருந்தி வருகின்ற பொழுது அவளே சாப்பாடு போடுவாள். இதுக்கு 4000 படியில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை ஆச்சாரியர் கொடுத்திருக்கிறார். சவலை பிள்ளை தாயை கிள்ளினால் கைவலித்து விட்டுவிடப் போகிறது என்று தாய் பொறுத்திருப்பதை போல இந்திரனை தண்டிக்காமல் எம்பெருமான் பொறுத்திருந்தான். சவலைப்புள்ள போய் தாயை கீழ்னா உடனே பட்டார நான் போடுவா, கொஞ்சம் நேரம் கீழும், அவனுக்கு என்ன கை வலிச்சா விட்டுவிட போகிறான். இந்த குழந்தைகிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உடனே பிடுங்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா போக்கு காட்டி அது அப்புறம் கீழே போட்டுட்டு போயிடும் இல்லையா. அப்படி இந்திரன் பின்னாலே திருந்தி பரமாத்மாவை உணர்ந்து கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தான். இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் போகி பண்டிகை அன்னைக்கு சித்திரகூடத்தில் நடக்கும். அதனால் குன்று குடையாய் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்னட்டு நம்மாழ்வாருடைய பாசம். அப்போது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. நான் வேல் கண்ணன் கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். கலியன் என்கிற சொல் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கலியனுங்கிறது திருமங்கையாழ்வாருக்கு பேர், கண்ணனுக்கும் கலியன் பேர். வலிமை உடையவன், மிடுக்குடையவன். ஆகையினால் அப்போது திருமங்கையாழ்வார்கிட்டையும் வேல் இருக்குது, கண்ணன்கிட்டையும் வேல் இருக்குது. கண்ணன் இடத்திலும் வேல் உண்டு, கலியன் இடத்திலும் வேல் உண்டு. ஆயகுலம் என்பதினாலே இல்லை கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னுட்டு ஆண்டாள் முன்னாடியே அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டா, அவன் வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னுட்டு. அப்புறம் அப்பாவினுடைய வேலை எங்கே போயிடும், பிள்ளைகிட்ட தானே வந்தாகணும். அதனால் வென்று பகை கெடுக்கும், பகை வென்று கெடுக்கும், பகையை கெடுக்கும்னுட்டு அர்த்தம். அப்போ பகை இல்லாமல் செய்து விடுவான். ஏன்னா பகை தான் ஒருவருக்கு ஒருவர், அந்த உணர்வு தான் காரணம். அந்த உணர்வு இறைவனுடைய வழிபாட்டினாலே மறைந்துவிடும். வென்று பகை கெடுக்கும், பகைவனை கெடுக்கும் கிடையாது, பகை கெடுக்கும். ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தால் அந்த அபிப்பிராயத்தை மாற்றிட்டா அப்புறம் நட்பாய் போயிடுவோம். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேலைன்னா அறிவு வேலை செஞ்சாலே பகை இருக்காது. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அப்படிப்பட்ட பகவான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடறான். இவ்வளோ அழகாக நமக்கு மங்களாசாசனம் செய்கிறார்களேன்னுட்டு உடனே திரும்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, என்றென்றும் இன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்குமே உனக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும், உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். அதற்காக இன்றைக்கி நம்ம வந்தோம். அப்போ என்றைக்கோ நடந்த கதையாச்சே, என்றைக்கோ அவன் அந்த இந்திரனுக்காக இந்த உலகத்தை யாசித்து அளந்து கொடுத்தானே, என்னைக்கோ அந்த இலங்கை சென்று கட்டழித்தானே, இப்போ அதெல்லாம் இன்றைக்கி போய் பாடலாமா அப்படின்னு சொன்னால், இவர்கள் அந்த காலத்தில் பாட முடியவில்லையே என்ற வருத்தம் தீர இந்த காலத்திலே பாடுகிறார்கள். இந்த பாட்டை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, ஒவ்வொரு வரைக்கும் இன்றியாம் வந்தோம் சேர்க்கணும். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் எடி போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி இன்றியாம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்ணனுக்கு அப்படியே மகிழ்ச்சி தாண்டவமாடும். கண்ணனுடைய பேரருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். எவ்வளவு எளிமையான வழிபாடு. ஒரு குழந்தை கூட இந்த 6 மந்திரத்தை சொல்லி ஒரு புஷ்பத்தை எடுத்து அவனிடத்திலே சமர்ப்பித்தால், தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். கர்ம வினைகளெல்லாம் அறுபட்டு ஓடிடும் இல்லையா? இதை விட எளிமையான வழியை யாராவது சொல்லித்தர முடியுமா? இந்த வழியை நீங்கள் வாழ்நாள் முழுக்க பின்பற்றுங்கள். கண்ணனுடைய பேரருள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும்.